ஸோ ஆஃப்டர் லாங் டைம் நம்ம வந்து இப்போ ஒரு விலாகில் வந்திருக்கோம். இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து கொடிஷா கிரவுண்ட்ஸ் கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஓஷன் எக்ஸிபிஷன் போச்சு. ஸோ அதில் அழகழகாக ஃபிஷ்ஷஸ், பேர்ட்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸிபிஷன் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 1 மந்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது கொடிஷா கிரவுண்ட்ஸில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ முன்னாடியே இருக்கும். அங்கே வந்து நம்ம உள்ள என்ட்ரானோடனே பார்க்கிங் இருக்குது ரைட் சைடில். அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் இருக்கும். ஸோ அங்கே வந்து 150 ருபீஸ் நம்ம கொடுத்தா பர் ஹெட்டு நமக்கு பர் டிக்கெட்டுக்கு வந்து அடல்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதை பே பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே வந்து டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர்ட் இது வந்து இருந்தது. ஸோ அது எப்படின்னா ஓப்பன் பேர்ட்ஸ் இருக்கும். நம்ம வந்து உள்ளே போயிட்டு ஃபுல் பேர்ட்ஸ் எல்லாம் பறந்துட்டுருக்கும். ஸோ நம்ம வந்து லைவாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் ப்ராபப்ளி லைக் எனக்கு தெரிஞ்சது வந்து ஃப்ரிஞ்சஸ், காக்கடைல்ஸ், இது லைக் லவ் பேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எனக்கு இன்னும் தெரியாதது நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஓவராலாக காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செட்டப் இருக்கும். லைட் ஏர் கண்டிஷனோட நல்லா வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ லைவ்லி வி கேன் என்ஜாய் இந்த பேர்ட்ஸோட இதெல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியும். ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இந்த செட்டப்புமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13th ஜூலையோட இது கம்ப்ளீட் ஆகுது. இது க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்க்கணுன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ 150 ருபீஸ்க்கு வர்த்தா இல்லையாங்கிறது நான் கடைசியில் என்னோடய தாட்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செட் நான் சொன்ன மாதிரி இந்த பேர்ட்ஸ் உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி கவுண்டர் வச்சுருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு சப்போஸ் ரெப்டைல்ஸ் எல்லாம் சிலது வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ பைத்தான் அந்த மாதிரி ரெப்டைல்ஸ் வச்சுருக்காங்க. ஈச் தே ஹேவ் சம் சார்ஜஸ். நீங்கள் அதை பே பண்ணிங்கன்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு பூத் தனியாக வச்சுருக்காங்க. பட் என்னென்னா தட்ஸ் சார்ஜபிள். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த என்ட்ரி டிக்கெட்டில் அது வந்து கவர் அப் ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளார்ஸு இந்த மாதிரி அழகழகாக வந்து கலர்ஃபுல்லான ஃப்ளார்ஸோட அந்த செட்டப் வந்து வச்சுருக்காங்க. இது மெயினாக வந்து நீங்கள் அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு நீங்கள் ஃபோட்டோஸ், ரீல்ஸ், வீடியோஸ் இது மாதிரியெல்லாம் எடுக்கலாம். பட் என்னன்னா கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்பவே அழகாக இருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து இருந்தது. அண்ட் இன்னொரு மெயின் டிப் இதில் சொல்லணுன்னா நீங்கள் வந்து வீக் டேஸ் போனீங்கன்னா மோஸ்ட்லி ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வீக் டேஸ் டைமிங் வந்து 2 PM நைட் ஐ திங்க் 9 PM அந்த மாதிரி நைட் வரைக்கும் இருக்குது. அண்ட் நீங்கள் வீக் எண்ட்ஸ் போனீங்கன்னா மார்னிங் 11 o'clockலேருந்து நைட் வந்து 9 o'clock அந்த மாதிரி இருக்குது. ஸோ என்னோட சஜஷன் வந்து நீங்கள் வீக்கெண்ட் போகிறீங்கன்னா ஆஃப்டர்நூன் போயிடுங்க. ஸோ நாங்கள் ஒரு 1 o'clock போல் போனோம். கொஞ்சம் கூட்டமே இல்லை, ஓரளவுக்கு கம்மியாக இருந்தது. ஈவினிங்ஸில் கூட்டமாக இருக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் லாஸ்ட் வீக் இல்லையா, ஸோ கொஞ்சம் கூட்டம் இருக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு ஏர்லியராகவே போயிடுறது பெட்டர். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செல்ஃபி 360 டிகிரி ஆங்கிள் செல்ஃபி இது இருந்தது, ரொட்டேட்டிங் இது இருந்தது. ஸோ இது வந்து 100 rupees ஃபார் 2 persons சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவும் நீங்கள் வந்து வேணும்னா எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரோபோ டாக். ஸோ இந்த டாக் மாதிரி இருக்கும். அது குருன்னு ஓடும், நம்மளை சுற்றி சுற்றி வரும். எஸ்பெஷலி கிட்ஸ் இருந்தாங்கன்னா வந்து பயமுறுத்துகிற மாதிரி வரும். ஸோ அது கூட கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நின்று நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் இதுவுமே கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. கிட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் தேர்டு செட்டப் வந்து இதுதான் வச்சுருந்தாங்க. ஏரியாவுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பைரட் ஷிப் மாதிரி இருக்கும். ஸோ அது கூடவே வந்து 2-3 ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான பூத்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கேயே ஐஸ்கிரீம் அந்த மாதிரி இதுவும் இருந்தது. ஸோ நீங்கள் அதையும் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து மெயினாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ மற்றது எதுவும் இல்லை, நீங்கள் மேலே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நத்திங் மச். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வாட்டர் தீம் தான் இருந்தது. ஸோ இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து மெர்மைடு, இந்த மர்மைடு இருக்கிற மாதிரி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி என்டர்டெயின் பண்ணுவாங்க. பட் என்னென்ன இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. ஸோ அவங்க இந்த அளவு கஷ்டப்பட்டு வந்து
என்னன்னா அவங்களோட லைவ்லிஹுட் இது பண்றாங்கன்னு. பட் ஸ்டில் இந்த மாதிரி நாம போய் பார்க்கும்போது அவங்களுக்கும் வந்து இது கிடைக்கும் இல்லையா, ஒரு ஒர்க் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால ஓகே. அண்ட் இது தாண்டி வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அக்வேரியம் செட்டப்ல இருக்கும். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து 1 or 2 வெரைட்டின்னு சொல்ல முடியாது, சூப்பராக நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அண்ட் இது கூட எனக்கு ஃபேவரட்டான ஃபிஷ்னு இந்த குட்டி குட்டி கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ் தான். ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே லைட்டிங்கோட வந்து நம்ம பார்க்கும்போது கலர் கலராக வந்து ரொம்ப மூவ் ஆச்சு, ரொம்பவே அழகாக இருந்தது. அது உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் கவுண்டரில் போனீங்கன்னா அண்டர் வாட்டர் இது இருக்கும். ஸோ ஃபுல் டனல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வாட்டர் டனலில் வந்து ஃபுல் ஃபிஷ்ஷஸ் இருக்கும். நாம் அதில் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட் டைம் இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஸோ நிறைய மேபி வேறு இடத்துலலாம் இருக்கலாம், பட் இது நான் ஃபஸ்ட் டைமாக இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், நான் கிட்ஸ் எல்லாருமே. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே நடந்து போகும்போது 2 சைட்ஸுமே வந்து ஃபிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ அதுவும் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. பட் இதில் ஒரே ஒரு மைனஸ் வந்து நான் ஃபீல் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்மெல்லு. உங்களுக்கு அந்த வாட்டரில் அந்த ஃபிஷ் இருக்கும்போது ஸ்மெல் இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி கொஞ்சம் ஸ்டிங்கிங்காக இருந்தது. ஸோ அது ஒன்று தான் வந்து அன்ஈஸியாக இருந்தது. மற்றபடி வந்து நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்தது. நம்ம பார்க்காத ஃபிஷ்ஷஸ் ஃப்ரம் குட்டி ஃபிஷ்லேருந்து பெரிய ஃபிஷ்ஷஸ் வரைக்குமே இருந்தது. பட் ஸ்மெல் மட்டும்தான் வந்து கொஞ்சம் அனாயிங்காக இருந்தது. பட் கூட்டமாக இருக்கும்போது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் நாங்கள் போகும்போது அவ்வளோவா கூட்டம் இல்லாததுனால கொஞ்சம் அழகாகவே இருந்தது. ஸோ நாங்கள் பார்க்கும்போது நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து கீழே இருந்தது. சிலது 1-2 செத்து இருந்தது. பட் சிலது வந்து எனக்கு தெரிஞ்சு உயிரோடு இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஒரு மாதிரி லே டவுன் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு வீடியோ வந்து எதேச்சியாக பார்த்தேன். அதில் வந்து ஸ்லீப்பிங் டிசீஸ்ன்னு ஏதோ இருக்கும் போல இருக்குது ஃபிஷ்ஷஸ்க்கு. ஸோ அது இப்போ வருதா என்னன்னு தெரியல சீசனலாக. பட் அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து இந்த மாதிரி ஸ்லீப்பிங் டார்மன்ட் பொசிஷனுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ நான் வந்து பார்த்துருந்தேன். அதுக்கு டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ வீட்டில் வளர்க்குற அந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஸோ அந்த மாதிரி எதாதான்னு தெரியல. பட் என்னென்னா அது வந்து ஃபுல்லுமே கீழே இருந்தது. பட் என்னென்னா இந்த டனல் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பெரிய ஃபிஷ்ஷஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. லைக் அவங்க மூமெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. குட்டி ஃபிஷ்ஷஸ்க்கு ஓகே, பட் பெரிய ஃபிஷ்ஷஸ் கொஞ்சம் அது அன்ஈஸியாக ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது ஒன்று தான். அப்புறம் அதுக்கப்புறம் வந்தால் திரும்பியும் மாதிரி அக்வேரியம் செட்டப்பில் திரும்பியும் இருந்துச்சு. திரும்பி இன்னொரு லைன் ஃபுல்லுமே இருந்தது. வெளியே வந்தால் இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது, அது என்னன்னே தெரியல. ஸோ வாட்டர் வந்து பியர்ஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்பிங், ஃபுட் அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்பிங் தான் இருந்தது. ஸோ ரைட் ஃப்ரம் க்ளோத்ஸ், லைக் ஜுவல்லரிஸ், அப்புறம் வீட்டு ஐட்டம்ஸு, அப்புறம் மோஸ்ட்லி இது ஃபுட், இந்த அப்பளம்ஸ், ஊறுகாய், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தது. ப்ளஸ் இந்த வேக்யூம் கிளீனர்ஸ், ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேம்ஸ் ஆடுற மாதிரி ஒரு 2-3 கேம்ஸ் இருக்கிற மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எல்லாம் வந்து 50 rupees 100 rupees அந்த ரேஞ்சில் வந்து இந்த கேம்ஸ் இதெல்லாம் இருந்தது. பட் மற்ற ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் நான் எதுவுமே கேட்டுக்கல. ஸோ நான் வந்து எனக்கு அந்த ஐடியாவும் இல்லை, நம்ம யூஸ்வலாக வாங்குறது இல்லை. ஸோ அதனால் நான் பெருசாக அந்த எக்ஸிபிஷன் என்னென்ன இருந்ததுங்கிற மாதிரி நான் அதை கேட்டுக்கல. பட் இது முடிச்சதுக்கு அப்புறமேலே ஃபுட் கோர்ட் இருந்தது. பட் ஃபுட் கோர்ட் நான் வீடியோ எடுக்கல. அங்கேயும் ஃபுட் வந்து ஓரளவுக்கு ஓகேவா நல்லா இருந்தது. பட் கூட்டம் இல்லாத போது உங்களுக்கு ஓகே, உட்காந்துட்டு நீங்கள் சாப்பிடலாம்.
தான். டீ வந்து ஒரு டீ மாஸ்டர் இருந்தார், ரொம்ப சூப்பராக இருந்தது அங்கே டீ கவுண்டர். ஸோ அதை நீங்கள் போனால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பேர்த்ஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் 150 ருபீஸ்க்கு வேர்த்துன்னு சொல்லலாம். அந்த 3 செக்மெண்ட்டுமே நல்லா இருந்தது. ஸோ பேர்ட்ஸு, அந்த ஃப்ளார்ஸு, அப்புறம் அக்வேரியம் ஃபுல்லுமே நல்லா இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து வேர்த் இட்னு தான் சொல்லுவேன். நீங்கள் போய் உங்கள் கிட்ஸை வந்து பார்க்கணுன்னா இந்த வீக் தான் லாஸ்ட், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.